அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு பாத்தீங்கன்னா இது கோனார் பொது அறிவு. இந்த புத்தகம் ஷார்ட் நோட்ஸா இருக்கு, ஒன்லைனரா இருக்கு, போல்டா இருக்கு, சிம்பிளா இருக்கு. 6வதுல இருந்து 12வது வரை அங்கங்க பிச்சு பிச்சு படிக்கணும். நீங்க ஒரே இடத்துல ஒரு 60 நாள்ல ஜிஎஸ் முடிச்சிடலாம். இந்த புத்தகம் பாருங்க, அப்படியே எல்லாமே புக்கு ஃபுல்லாவே காட்டுறோம். எல்லாமே ஒன்லைனரு. இந்த இன்டெக்ஸும் காட்டுறான். இதுல என்னென்ன பாடம் சார் சிலபஸ் கவர் ஆகுதுன்னா, பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு மரபு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி இயக்கம், எல்லாமே கவர் ஆகுது. 6வதுல இருந்து 12வது போல்டா இருக்கு. சார் இந்த ஒரு புத்தகம் போதுமா சார்? நம்ம 75க்கு 65 எடுக்கலாம்னா டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு கேட்கறாங்க. அவங்க ஸ்கூல் புக் பிளஸ் லட்சுமிகாந்தன் ஒவ்வொரு புக்கு எக்கனாமிக்கு ஒவ்வொரு புக்கு பண்றாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கைடு, இது சப்போர்ட்டுக்கு. இது சார் ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோம் கலைவாணி அகாடமி. இந்த 50 டெஸ்ட் ஜிஎஸ்ல கொடுக்குறோம். டெய்லி உங்களுக்கு டெய்லியும் ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் கொடுக்குறோம். 4 நாளுக்கு பிறகு சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் கொடுக்குறோம். சிலபஸ் பேஸ்டு ஒரு 50 டெஸ்ட், டெய்லி ஒன்லைனரா ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட். சார் இந்த 50 கொஸ்டின் பாத்தீங்கன்னா டாபிக் கொடுத்துருவோம். இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ்னு கொடுத்துட்டா நீங்க எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. நாங்க அந்த ஸ்கூல் புக்கு அந்த இதை காப்பி பண்ணி எந்த சிலபஸா அதை கொடுத்துருவோம். அதை நீங்க நியூஸ் பேப்பர் மாதிரி படிங்க, வேற ஒன்னும் பண்ணாதீங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க, அதை அப்படியே சும்மா வாசிங்க. வாசிச்சுட்டு இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸா இந்த மாதிரி கொடுப்போம். நீங்களா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா லேட் ஆகும். நாங்க ஸ்கூல் புக்ல 6வதுல இருந்து 12வது வரை ஸ்கூல் புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்லைனரா அப்படி ஷார்ட்டா கொடுத்துருவோம். இதான் பார்த்து ஒரு அரை மணி நேரம் எழுதுங்க போதும். எழுதிட்டு நீங்க ஏற்கனவே உள்ளாட்சி பஞ்சாயத்துல சும்மா வாசிச்சிருப்பீங்க, நியூஸ் பேப்பர் மாதிரி வாசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு அரை மணி நேரம் பார்த்து எழுதும் போது எந்த இடத்துல வந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எழுதி முடிச்சுட்டு அரை மணி நேரம் எழுதி முடிச்சுட்டு நீங்க போய் அரை மணி நேரம் அந்த உள்ளாட்சி அமைப்பு படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல மெமரி ஆயிடும். இதுதான் உண்மை. நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க எடுத்த உடனே படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணுன்னு அந்த இதுக்கே போவாதீங்க. ஒரு நாளைக்கு 2 பாடம் கொடுக்குறோம். அப்ப நம்மளுடைய ஒரு 80 நாள்ல 150, ஒரு 50-60 நாள்ல 120 பாடம் வந்துடும். அவ்வளவுதான் இருக்கும் ஜிஎஸ். ஒரு நாளைக்கு 2 பாடத்தை டாஸ்க் முடிக்கணும். சார் எனக்கு இந்த 2 பாடம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா விட்டுடலாம், பரவாயில்ல. எனக்கு கண்ணு வலிக்குது சார், எனக்கு முடி வலிக்குது சார், எனக்கு காது வலிக்குது சார், நான் இது பண்ணல, அந்த காரணமே காட்டக்கூடாது. இந்த டாஸ்க முடிச்சுட்டு தான் தூங்கணும். 2 மணி ஆனாலும் இந்த டாஸ்க 2 பாடம் தானே. நீ உங்களை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லல, நான் மனப்பாடம் பண்ணி சொல்லி உங்களை கேட்கல. இது 2 பாடத்தை நியூஸ் பேப்பர் மாதிரி வாசிங்க. நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒன்லைனரை நீங்க நோட்டு போட்டு 1/2 hour பார்த்து எழுதுங்க போதும். பார்த்து எழுதிட்டு நீங்க போய் படிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல ஏறிடும். இதுதான் படிக்கிற டிஎன்பிசிக்கு மெத்தட், எளிமையான மெத்தடு, ஸ்மார்ட் ஒர்க். ஆனா நீங்களா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா டைம் ஆயிடும், அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அகாடமி போது எங்க கிட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மெட்டீரியல், எல்லா அகாடமி புக்கு, ஸ்கூல் புக், அது இது எல்லா மெட்டீரியல் இருக்கு. அங்கங்க சோர்ஸ் இருக்கு. நாங்க எடுத்து ஒரு அரை மணி நேரத்துல கொடுத்துருவோம் உங்களுக்கு சோர்ஸ். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3த்துக்கு 300 ரூபாய் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு போடுறோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா 60 டாபிக், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். காலையில மெட்டீரியல் கொடுத்துருவோம், இலக்கணத்துக்கு மெட்டீரியல் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருவோம், அதை சொல்லி கொடுத்துருவோம். ஈவினிங் ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட். நம்ம டெய்லி டெஸ்ட் பேட்ச். அடுத்தது மேக்ஸ் 10 கணக்கு, காம்ப்ரமைஸே கிடையாது. 10 கணக்கு போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. 100 நாள் தான் இருக்குது, 120 நாள் தான் இருக்குது. ஏன்னா 10 மார்க், 5 மார்க், 1 மார்க், 2 மார்க் வேலை போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த 2 வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டியது. தூக்கத்தெல்லாம் அப்படி தூக்கி போட்டுருங்க, ஒண்ணும் ஆகாது. நீங்க படிக்கிறது மனப்பாடம், படிக்கிறது டிஎன்பிசி தரத்துல படிக்கணும். ஏன்னா டிஎன்பிசில பாத்தீங்கன்னா 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம்,
பொறுத்துக்க கால வரிசை ஏறு வரிசையில சொல்ல இறங்கு வரிசை எழுத சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் இது வந்து டைரக்ட் இந்த கொஸ்டின் இந்த கான்செப்ட் படிச்சாதான் நீங்க அந்த கூட்டுக்காரனை வந்து அடிக்க முடியும். இந்த கான்செப்ட் படிக்கலாம் நீங்க அடிக்கவும் முடியாது. கான்செப்ட் தெரியணும். இந்த கான்செப்ட் வெறும் ஷார்ட் நோட்ஸா எடுத்து கொடுக்குறான் உங்களுக்கு எளிமையா 1/2 மணி நேரத்துல நீங்க எழுதிடலாம். பார்த்து எழுதுனா 1/2 மணி நேரம் ஆயிடும். நீங்க எழுதிட்டு உடனே போய் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் மாதிரி அந்த சப்ஜெக்டை படி மனப்பாடம் பண்ணாதீங்க. 2வது இந்த மாதிரி எழுதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்குற நோட்ஸா எழுதுங்க. 3வது நீங்க போய் அந்த சப்ஜெக்டை படிங்க. ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல ஏறிடும். நீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. இதுதான் டிஎன்பிசி படிக்கிற மெத்தட், எளிமையான ஷார்ட் மெத்தட். ரைட்டுங்களா? இந்த டெஸ்ட் வச்சு 50 டெஸ்ட் கொடுக்குறோம். கூட்டுக்காரணம் அந்த மாதிரி கொஸ்டின் 50 கொஸ்டின். இது ஒன்லைனர் 2 பாடம் வரையாது. 2 பாடத்துக்கு 2 பாடம் தான். ஒரு பாடம் ஒரு A4 ஷீட்ல இருக்கும். 2 பாடம் அவ்வளவுதான். 2 A4 ஷீட் தான் உங்களுக்கு. அப்ப கடைசியில ஒரு 100 A4 ஷீட் இருந்ததுன்னா அந்த 100 அந்த ஜிஎஸ்ல மொத்த பாடமும் ஒரு 100 A4 ஷீட் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். புத்தகத்தில் படிப்பதற்கும் எழுதி படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. புத்தகத்தில் படித்தா திரும்ப திரும்ப படிக்கும் போது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எழுதி படித்தால் உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல இருக்கும். ஆனா நீங்களே எழுதக்கூடாது, டைம் இல்லை. நாங்க கொடுக்குற நோட்ஸ் நாங்க எழுதி கொடுக்குறோம். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கீங்க. இதுக்கு 300 rupees தான். ஏதாவது டவுட்னா போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.